எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 5க்கான காணொளி. அதாவது 2021ஆம் வருடம் வரக்கூடிய குரூப் 4 தேர்வை நோக்கி நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இது ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 5. முதல் கேள்வி, இந்தியாவில் வாடகை கொடாத இயக்கத்தை துவக்கியவர் யார்? வாடகைனா வேற எதுவும் இல்லை, வரி கொடாத இயக்கத்தை துவக்கியவர் யார்? இதுக்கு சரியான விடை திலகர், பாலகங்காதர திலகர். அடுத்தது, எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? எங்கு கூட்டப்பட்ட காங்கிரஸ் மாநாட்டில் நேருவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, லாகூர். அடுத்தது, மூன்றாவது கேள்வி, காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி டேஸில் உருவாக்கப்பட்டது? அதாவது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1934. அடுத்தது, பிரம்ம சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ராஜாராம் மோகன் ராய். அடுத்தது, ஐந்தாவது கேள்வி, முகவுரையில் சமதர்ம, மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில்? இதுக்கு சரியான விடை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். அடுத்த ஆறாவது கேள்வி, நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு எது? நிதி ஆயோக் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு இருந்த அமைப்பு. இதுக்கு சரியான விடை திட்டக்குழு. நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2015. அதே மாதிரி திட்டக்குழு எப்போ ஆரம்பிச்சாங்க? 1950. இதெல்லாம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரியான கேள்விகள். அடுத்த ஏழாவது கேள்வி, டேஸ் PURA வரைவை வலியுறுத்தினார்? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, டாக்டர் APJ அப்துல் கலாம். அடுத்தது, எட்டாவது கேள்வி, நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு எது? நில உச்சவரம்பு சட்டம் எல்லா மாநிலங்களிலும் இயற்றப்பட்ட ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் சி, 1961, 62. அடுத்தது, ஒன்பதாவது கேள்வி, 2011ஆம் ஆண்டின்படி மக்கள் தொகை கணக்கீட்டின்படி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் மிக குறைந்த பாலின விகிதம் நிலவியது? இதுக்கு சரியான விடை ஹரியானா. அடுத்தது, 10வது கேள்வி, பின்வருவனவற்றை பொறுத்துக. இதுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது பன்னாட்டு வாணிபத்தின் மீதான பொது ஒப்பந்தம், அதாவது கேட். இதுக்கு சரியான விடை 1948. அடுத்தது, உலக வர்த்தக அமைப்பு WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1995. அடுத்தது, ஆசிய வளர்ச்சி வங்கி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதுக்கு சரியான விடை 1966. இதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவில் இந்த ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைமையகம் உள்ளது. அடுத்தது, மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி IBRD. இதுக்கு சரியான விடை 1945. இதெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேட்டு WTO, ADB, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா WHO, அதே மாதிரி யுனெஸ்கோ, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்கிறத வருடங்களை எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பாக அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் மிக முக்கியமானது. அடுத்தது, 11வது கேள்வி, 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 5. அடுத்தது, 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? 1955ஆம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்? சரியான விடை PG கெர்.
அடுத்து 13வது கேள்வி, பொறுத்துக பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக. பட்டியல் ஒன்று வந்து அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள், பட்டியல் 2 வந்து இந்திய அரசியலமைப்பு விதிகள். எது எது எதற்கு பொருத்தமானது என்பதை பற்றி பொறுத்துக. இது சரியான விடை ஆப்ஷன் பி. சமத்துவ உரிமை 14 18 விதிகள், சுதந்திர உரிமை 19ஆம் விதி, மத சுதந்திர உரிமை 25ஆம் விதி. அடுத்தது அரசியலமைப்பு பரிகார உரிமை 32ஆம் விதி. அடுத்தது 14வது கேள்வி, மீண்டும் பொறுத்துக. இதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பொது பணியாளர் தேர்வாணையங்கள், இதுக்கு சரியான விடை அரசியலமைப்பு விதி, இந்திய அரசியலமைப்பு விதி 14. அடுத்தது தேர்தல்கள் 15. நெருக்கடி நிலை அம்சங்கள், இதுக்கு சரியான விடை 18. அடுத்தது தீர்ப்பாயங்கள் 14 ஏ. இதெல்லாம் எப்பவுமே இந்த அரசியலமைப்பு பகுதிகள் வந்து மொத்தம் 22 பகுதிகள் உள்ளன. இதை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அதுல வந்து எந்தெந்த பகுதிகள் எதுக்கு வருகிறது என்பதை பற்றி ஏற்கனவே நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் தொகுத்து வழங்கியிருக்கிறோம், அதை போய் பார்த்துக்கங்க. அடுத்து 15வது கேள்வி, முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் ஜீனா கான். அடுத்தது 16வது கேள்வி, கிடா உர் ரஹியா என்ற ஒரு நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை இபுன் பட்டுடா. அடுத்து 17வது கேள்வி, 1659 பிஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் யார்? 1659 பிஜப்பூர் படைத்தளபதி அப்சல் கானை கொன்றவர் யார்? சரியான விடை சிவாஜி. அடுத்தது 18வது கேள்வி, வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார்? வாஸ்கோடகாமாவை ஆதரித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, இமானுவேல் மன்னர். அடுத்தது 19வது கேள்வி, மாதொருபாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் யார்? மாதொருபாகன் என்ற தமிழ் நாவலின் ஆசிரியர் பெருமாள் முருகன். பெருமாள் முருகன். அடுத்தது 20வது கேள்வி, கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி, விசிறி வடிவ டெல்டா. விசிறி வடிவ டெல்டா. அடுத்தது 21வது கேள்வி, இந்தியாவின் 2வது முக்கிய உணவு பயிர். இந்தியாவின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? இதுக்கு சரியான விடை கோதுமை. அடுத்தது ஆயுஷ்மான் பாரத் என்பது, ஆயுஷ்மான் பாரத் என்பது அனைவருக்கும் உடல் நல பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம். அடுத்தது 23வது கேள்வி, முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? முதல் இந்திய வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்தவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் சி, எம்பி ஹனீஃபா. அடுத்தது 24வது கேள்வி, இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இது சரியான விடை வி.எஸ். ரமாதேவி. வி.எஸ். ரமாதேவி. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, தற்பொழுது ஒலி அமைப்புகளில் பயன்படுத்தப்படும் சத்தம் குறைப்பு சுற்று இவ்வாறு குறிக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி, டால்பி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 5க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 5க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல 2021 அதாவது செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ள குரூப் 4 தேர்வை நோக்கி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காணொலி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொலி வந்து தொகுத்து வழங்கிட்டு வர. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும்,
அல்லது வந்து ஜென்ரல் தமிழ் ஆகட்டும் அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகட்டும், மற்ற பார்த்தீங்கன்னா பாடப்பகுதி சிலபஸ் பிரகாரம் வந்து பாடப்பகுதி தற்போது வந்து அறிவியல் பாடம் வந்து கொடுத்துட்டு வரோம், தொகுத்து வழங்கிட்டு வரோம். இனி வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமூக அறிவியலில் அதில் வரலாறு, குடிமையல், புவியியல் பகுதியும் தொகுத்து வழங்க போகிறோம். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி.